அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா பெரிய புராணம். புராணம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ராமாயணம், மகாபாரதம், புராண இதிகாசங்கள் அப்படின்னு சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? இங்க புராணம்னு சொன்ன உடனே கதை அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரும். பெரிய புராணம் அப்படின்னு சொன்ன பெரிய கதை, அதாவது கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலையில பெரிய கதைகளை உள்ளடக்கிய ஒரு காப்பியம் தான் பெரிய புராணம். பெரிய புராணத்தினுடைய அறிமுகத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். ஏன் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, திருத்தொண்டர் அப்படின்னாவே சிவனுடைய அடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை வரலாறுகளை கதைகளாக படைக்கின்ற நூல். அதனால இதுக்கு என்ன பேருனா திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற பேர் உண்டு. பெரிய புராணத்துடைய இன்னொரு பேர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணம் எதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 63 அடியவர்களை பற்றி சொல்கிறது. அடியவர்கள்னா யார்? பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு சைவ சமயம் காப்பியம். இப்ப சமயத்துல நம்ம நிறைய சமயங்கள், அதாவது சைவம், வைணவம், கிறிஸ்துவம், இஸ்லாம் என்ற 4 சமயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பெரிய புராணம் சைவ சமய காப்பியம். அதாவது சைவம் என்றால் சிவனை வழிபடுகின்ற சமயம். சிவனை வழிபடுகின்ற இந்த அடியவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கின்ற நிலையில்தான் பெரிய புராணம் ஒரு காப்பியமாக அமைகிறது. தொல்காப்பியர் சொல்கின்ற காப்பிய இலக்கணங்கள் அனைத்தும் பொருந்தும் வகையில் இதை சேக்கிழார் என்பவர் படைத்துள்ளார். பெரிய புராணம் 63 அடியவர்களை பற்றி சொல்கின்ற போது இந்த அடியவர்களை நாம் என்ன சொல்கிறோம் என்றால் நாயன்மார்கள் என்று கூட சொல்கிறோம். அதாவது பெரிய புராணம் சிவனடியார்களை பற்றியும், சிவ கதைகளை பற்றியும், பக்தியை பற்றியும் மிகவும் விரிவாக கூறும் ஒரு நூலாக அமைகிறது. ஒரு காப்பிய இலக்கணங்களை எல்லாம் கொண்ட ஒரு சைவ சமய காப்பியமாகும். இதனுடைய சிறப்பை அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது 2 காண்டங்களை உடையது. முதல் காண்டம், 2வது காண்டம். ஒவ்வொரு காண்டத்திலும் முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களும், 2வது காண்டத்தில் 8 சருக்கங்களும், ஆக மொத்தம் 13 சருக்கங்களை உடையது. சருக்கம் என்ற ஒரு பிரிவை இப்ப காப்பிய இலக்கணத்தை படிக்கும் போது பார்த்தால் தெரியும். படலம், சருக்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுல இந்த பெரிய புராணம் சருக்கம் என்ற ஒரு பிரிவின் கீழ் உள்ளடக்கியதாக அமைகிறது. 4286 பாடல்களை உடைய மிகப்பெரிய ஒரு கதைகளை கொண்ட நூலாக பெரிய புராணத்தை வடிவமைத்திருக்கிறார் சேக்கிழார். சேக்கிழார் யார் என்றால் பெரிய புராணத்தை இயற்றிய ஆசிரியர். அடுத்ததாக இந்த பெரிய புராணத்தினுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 சருக்கங்கள்ல முதல் சருக்கம் திருமலை சருக்கம், அடுத்த முதல் வெள்ளை யானை சருக்கம் கடைசி சருக்கமாக அமைகிறது. கைலாய மலையின் சிறப்பை கூறுகின்றது இந்த திருமலை சருக்கம். கடைசியாக வெள்ளை யானை சருக்கமும் கைலாய மலையில் முடிகிறது. இதனுடைய காப்பிய தலைவன் யார் என்று கேட்டால் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை மையமாக வைத்து காப்பியத்தினுடைய நிலைகளை வடிவமைத்திருக்கின்ற சேக்கிழார் இறுதியில் பல்வேறு கிளைக்கதைகளை எல்லாம் சொல்லி 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயன்மாரை மையமாக வைத்து 62 நாயன்மார்களையும் பின்னால் சொல்லி அடியவர்களாக அவர்களுடைய கதைகளை எல்லாம் கிளைக்கதைகளாக அமைத்து ஒரு மிகப்பெரிய காப்பியமாக சைவ சமயத்தினுடைய சிறப்பை கூறும் ஒரு காப்பியமாக பெரிய புராணத்தை வடிவமைத்திருக்கிறார். இதற்குரிய முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய திருத்தொண்டர் தொகையை இதனுடைய முதல் நூலாகவும், நம்பியானார் நம்பியர் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலும், இந்த 2 நூல்களை மையமாக வைத்துதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை உருவாக்கியதாக நாம் காண்கிறோம். அடுத்ததாக இந்த திருத்தொண்டர் எழுதிய திருத்தொண்டர் தொகையில் 11 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 11 பாடல்களில் முதல் வரியை மையமாக வைத்துத்தான் சேக்கிழார் சருக்கங்களை உருவாக்கினார் என்று சொல்கிறோம். சான்றாக தில்லைவாழ் அந்தணர்தம் அடியவருக்கும் அடியேன் என்ற பாடலையும் அடியில் வைத்துத்தான் தில்லைவாழ் அந்தணர் சருக்கம் என்ற சருக்கத்தை சேக்கிழார் வடிவமைத்ததாக பார்க்கிறோம். சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சராக இருந்தார். அப்போது அனபாய சோழனாகிய 2ஆம் குலோத்துங்க சோழனின் வேண்டுகோளை ஏற்று அந்தணர்களை பற்றி, அதாவது சிவனடியார்களை பற்றி பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு தில்லை சென்றார். தில்லையில் இறைவனை உலகலாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க உலகலாம் அறிந்து உதற்கு அடியவன் என்ற நிலைகளில் பாடலை தொடங்கி பெரிய புராணத்தை எழுதி முடித்தார் சேக்கிழார் என்ற செயல்களை நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இடைக்கால மக்களுடைய வாழ்க்கை, பக்தி, நெறி எப்படியெல்லாம் செழுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள், கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்கள், பக்திக்காக தன்னையே இழந்து இறைவன் மீது பக்தி செலுத்தக்கூடிய நிலைகளில் பெரிய புராணம் என்பது ஒரு மிகச்சிறந்த பக்தி இலக்கியமாகவும் சைவ சமயத்தை வளர்க்கின்ற நூலாகவும் விளங்குகிறது என்பதை இதன் மூலம் அறிகிறோம். அடுத்த வகுப்பில்